ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜூலை 9ஆம் தேதி சந்தையில என்ன நடைபெற்றதுன்னு பார்க்கலாமா? நேற்று மார்க்கெட் பயங்கரமான கிராஷ். ஒரு மைண்ட் வைஸா ஒரு ட்ரேடருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் ஏற்படலாம் அப்படின்னு நினைச்சு புட் ஆப்ஷனை ஹோல்ட் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இல்ல இவ்வளவு தூரம் இறங்குச்சு, கொஞ்சமாச்சு ஏறாம போயிடுமா அப்படின்ட்டு கால் ஆப்ஷனை ஆவரேஜ் பை எடுத்து ஹோல்டு பண்ணவங்களும் இருப்பாங்க. அப்போ நேற்றைய இது நம்ம ப்ராபபிலிட்டிஸ் எடுத்தோம், என்னெல்லாம் மார்க்கெட்ல ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ கேப் டவுன் ஏற்படுறதுக்கு ஒரு 10% தான் வாய்ப்பு அப்படின்ட்டும், அதே மாதிரி மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்து ஏறறதுக்கு ஒரு 30% வாய்ப்பு அப்படின்ட்டும், இந்த பிரீமியத்தை டீகே பண்றதுக்காக மொமெண்டம் ஒரு வால்டைல் ஆர் சைடுவேக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அதிகமான வாய்ப்பு நம்ம அதுக்கு தான் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு என்ன நடந்தது நம்ம நினைச்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, எப்பவும் போல நம்ம லெவல்ஸை நம்ம எடுக்கலாம். அதற்கு முன்னாடி நியூஸ் பேஸ்டு அப்படிங்கிறதும் வரைபடம் சார்ட்டை பார்த்து தான் நிறைய பேர் இம்பாக்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த ரெண்டையுமே அறவே எடுக்கிறது இல்லை. அப்போ நியூஸ் பேஸ்ட்னா அப்ப நேற்று மார்க்கெட் இறங்குனதுக்கு ட்ரம்ப் அவர்கள் காரணம் அப்படின்ட்டு அப்படியே சொல்லியிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு என்ன மார்க்கெட் உடனே புல் பேக் ஆகும்போது இல்ல மார்க்கெட் ஏறும்போது என்ன போட்ட குட்டை எடுத்துட்டாரா? அப்போ நியூஸுக்கு என்ன இம்பாக்ட் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. நேற்றைய தினம் நம்ம என்ன சொல்றது, கேப் டவுன் வாய்ப்பு கம்மி அப்படிங்கும்போது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல ஓடியும் புட் ஆப்ஷன்ஸ் வரல அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம தெரிஞ்சிருந்தோம். அப்போ மார்க்கெட் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சார்ட் நம்ம சார்ட் பேசிஸ்ல எடுக்காம இங்க இருக்கக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை ஐடென்டிஃபை பண்ணி அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 25 பாயிண்ட்ஸ் எந்த சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் டிஃபரெண்ட் கம்மியா இருக்கும் அந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 23,900 கால் 177 ரூபாய், 23,900 புட் 198 ரூபாய் அப்படிங்கிறது க்ளோஸ் கிடைக்குது. அப்போ இதோட டிஃபரெண்ட் தான் 25 புள்ளிகளுக்கு கம்மியா இருக்கு. அதனால நமக்கு 23,880 அப்படிங்கிற இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் இந்த ஜூலை 14 கான்ட்ராக்டோடது. அப்போ இதோட 190 அப்படிங்கிற காமன் ஏடிஎம் நமக்கு கிடைக்குது. அதாவது 178 பிளஸ் நமக்கு 198, இது ரெண்டு ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா நமக்கு 190 அப்படிங்கிறது நியர்பை கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்றேன், 200 அப்படிங்கிற ரவுண்ட் ஆஃபா இதை மாத்துறேன். அப்போ இதை பேஸ் பண்ணும்போது நம்ம இதை 23,880 சென்டர் பாயிண்டா பண்றதுக்கு 23,900 எடுக்கிறோம். அப்போ காமன் ஏடிஎம் 200 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். அதை நம்ம என்ன பண்றோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு சைடும் பண்றோம். அப்படி பண்ணும்போது நமக்கு 23,700 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் நமக்கு கிடைக்குது, 24,100 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்குது. அப்ப இதுல நம்ம சொல்லிட்டோம் இன்ட்ரின்சிக் வேல்யூ தான் கணக்கீடு பண்றோம் அப்படின்னா ஐடிஎம் ஆப்ஷன்ல மட்டும்தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும், ஓடிஎம் ஆப்ஷன்ல வெறும் எக்ஸ்டென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால 23,700 கால் ஆப்ஷனை நான் எடுக்கிறேன், 24,100 புட் ஆப்ஷன் எடுக்கிறேன். அப்ப இதுதான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் பிரேக் அவுட் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப 24,100க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாலோ 23,700க்கு கீழே சஸ்டெயின் ஆனாலும் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட்டா நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப இந்த இன்பிட்வீன்குள்ள இருக்கிற ரெண்டு பேருமே இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப 24,100 புட் ஆப்ஷனையும் 23,700 கால் ஆப்ஷனையும் நம்ம எடுக்கிறோம். இதோட டோட்டல் ரேஞ்ச் 23,700 டு 24,100, இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு 400. ஸோ இதை எடுத்துக்கிறோம் இந்த டேட்டா. அடுத்தது 23,700 டு 23,880 உண்டான டிஸ்டன்ஸ், அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ, அது 180. அதே மாதிரி 24,100 டு 23,880 டிஸ்டன்ஸ் 220. இது ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் ரேஞ்ச் 400 கிடைக்குது. சிம்பிளாங்க, நம்ம ரெண்டே ஸ்ட்ரைக் எடுக்கிறோம், ரெண்டே லெவல்ஸ் எடுக்கிறோம், அவ்வளவுதான். இதை தவிர்த்து நம்ம எதுவுமே எடுக்கிறது இல்லை. இங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷனை தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனுக்கு கீழே நிக்கல, மார்க்கெட் அவ்வளவு தூரம் இறங்குறதுக்கு ஓப்பன் பிலோ அப்படிங்கிற பிலோ ஓப்பனுக்குள்ள சஸ்டெயின் ஆகல. அப்போ செல்லிங் ப்ரெஷர் இல்லாதனால கால் செல்லர் அவங்களோட கவரிங்னால மார்க்கெட் மேல போச்சு. மார்க்கெட் மேல போகும்போதும் கூட யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் 250 பாயிண்ட்ஸ் பக்கமே நமக்கு பிளஸ்ல வந்தாங்க. அப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பை பண்ணவங்களுக்கு பாருங்க
அதிகமா மார்க்கெட் பிரீமியம் கொடுக்கவும் இல்லை, ஒரு இடத்துல கொடுத்தப்போ அது சஸ்டெயினும் ஆகாம இம்பாக்ட் பாருங்க. அப்ப மார்க்கெட்டே லோ கட் ஆகல, கால் ஆப்ஷன்ஸ் லோ கட் பண்ணிட்டாங்க, புட் ஆப்ஷன் வந்து ஹை கட் பண்ணல. அப்போ இதுல என்ன இருக்கு, பிரீமியம் டீகே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடைக்குது. ஸோ மார்க்கெட்டோட ஹை பாத்தீங்கன்னா 24,134, மார்க்கெட்டோட லோ பாத்தீங்கன்னா 23,920 நியர்ல இருக்கிறாங்க. இது நம்ம எடுத்தாச்சு. ப்ரீவியஸ் க்ளோஸ் நமக்கு 23,880. இப்ப பாருங்க, நான் 23,700 கால், இதுல ரெண்டே டேட்டா தான் நம்ம போடுறோம். இன்ட்ரென்சிக் வேலை என்ன பண்ணோம், 180, அதுக்கு ஒரு கோடு போட்டாச்சு. இங்க 400க்கு ஒரு கோடு போட்டாச்சு. அப்போ இந்த 400, அப்ப நம்ம பேஸ்ட் என்ன பண்ணோம், 24,100, இந்த பக்கம் 23,700. அப்ப இதோட டோட்டல் ஏரியா 400 அப்படிங்கிறதுனால 23,700 கால் 400 ரூபாய்க்கு மேல இருந்தாலே மார்க்கெட் 24,100க்கு மேல இருக்கும். அல்லது இவங்க 400 ஃபெயிலியர் பண்றாங்க அப்படின்னா 24,100 புட் ஆப்ஷன் இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்துடும். அவ்வளவுதான் இங்க லாஜிக். இதை வந்துட்டு நம்ம சேனல்ல போட்டிருப்போம். ஜீரோ டு ஹீரோக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு. எப்பெல்லாம் ஐடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆக மாறி மீண்டும் ஐடிஎம் ஆகுதோ, அதாவது ஒரு அம்பும் ஒரு வில் எடுக்கிறோம், நம்ம வந்து அம்பு நீண்ட தூரம் போகணும் அப்படின்னா அந்த வில்லுல இழுத்து விட்டா தான் அந்த ஃபோர்ஸுக்கு நிறைய தூரம் போகும். இதுதான் ஒரு ஆப்ஷன் பையருக்கு தேவை. ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல பை பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறதா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு படையப்பா படத்துல இருக்கிற ரஜினி அவர்களோட டைலாக் நமக்கு இங்க ஞாபகத்துக்கு வரணும். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் நமக்காக மாற்றலாம். ஹைல போய் ஆப்ஷன் பிரீமியத்தை பை பண்ணவங்களும் லோ பிரீமியத்துல போய் ஆப்ஷன்ல செல் பண்ணவங்களும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ மார்க்கெட்ல 24,100 புட் ஆப்ஷன், 23,700 கால் ஆப்ஷன் 400க்கு மேல இருந்தா அது ஓடிஎம் புட்டா மாறும். 24,100 புட். அப்ப அங்கிருந்து ஐடிஎம் மாறினா அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு பார்த்திருக்கலாம். இப்ப இங்க பாருங்க, 24,100 புட் ஆப்ஷன் மார்க்கெட் இவங்க 220 கட் பண்றாங்க. இது ரெண்டுமே போட்டா உங்களுக்கு கிளியர் ஆகும். 24,100 புட் ஆப்ஷன் 220 பிரேக் பண்றாங்க. இவங்க 220க்கு கீழே சஸ்டெயின் பண்ற வர 23,700 காலுக்கு டார்கெட் 400 ரூபாய். அது வந்து கட்டாயமா வரணும், வரலன்ட்டு இல்ல, ஆக மொத்தம் அதை ரீச் பண்றதுக்கு பார்ப்பாங்க. அதுக்கு மேல இருந்து ஐடிஎம் கால்ல அவங்க டோட்டல் ரேஞ்ச் அவங்க கவர் பண்றாங்க. ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்போ இந்த 400 இந்த இடத்துல பாருங்க, 400 தாண்டினதுக்கு அப்புறம் அதோட இம்பாக்ட், இந்த 400 தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க 478 வெறும் 78 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. ஆனா இந்த 78 பாயிண்ட்டுக்கு 400ல சப்போஸ் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணலன்னா திருப்பி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 275 மட்டும் வந்துட்டாங்க. 125 புள்ளிகள் என்ன ஆயிருக்குன்னா டிராப் ஆயிருக்கு. அதாவது 400 ஹைல போய் நீங்க ஆப்ஷனை பை பண்ணியிருந்தா. ஆனா இதே லோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு 123 ரூபாய் 24,100 புட் ஆப்ஷன். இப்ப 123க்கு நீங்க பை பண்ணிருக்கீங்க. சப்போஸ் லாஸே ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டாலே உங்களுடைய டோட்டல் ரிஸ்கே 123 ரூபாய் தான். பெருசா இங்க லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிலருக்கு 123 ரூபாய் பெரிய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம். இருந்தாலும் சொல்றேன், 400க்கு போய் இன்வெஸ்ட் பண்ணி அங்க வந்து உங்களுக்கு நடக்கிற ரியாக்ஷனுக்கு இங்க 123 ரூபாய்க்கு வந்துட்டு அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 ரூபாய். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய 120 அப்படிங்கிறதுக்கு 1x ஒரு மடங்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, லோல போய் பை பண்ணியிருந்தா ஹைல போய் செல் பண்ணியிருந்தா இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும். அப்ப இங்க சப்போஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட்டா இருந்திருந்தா இது இப்படி நடந்திருக்காது. அதுக்கு மேல 24,100க்கு மேல இருக்கிற ஓடிஎம் கால் எல்லாமே இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடைக்கிற ஐடிஎம் மாறும்போது அது ஜாக்பாட்டா மாறும். ஆனா அதற்கு உண்டான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்ப இந்த மாதிரி ஏரியால வந்து மார்க்கெட் திரும்பினா அப்ப இதுக்கு நமக்கு என்னன்னா மார்க்கெட்ல ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வால்டிலிட்டி மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் உங்களுடைய ட்ரேடிங் சைக்காலஜில கிடைக்கும். டெய்லி 25 பாயிண்ட் வேணும் 30 பாயிண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சு ட்ரேட் பண்றதை விட உங்களுடைய ட்ரேட் செட்டப் கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கேம்லிங் இல்லை, ஒரு சூதாட்டம் கிடையாது. அப்ப இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க.
இதை பத்தி இன்டெப்தா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜூலை 19ஆம் தேதி ஒரு ஆன்லைன் பெய்டு வெபினார் நம்ம வந்து எடுக்கிறோம். 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே போல திருப்பூர்ல நடக்கிற அலைஸ் ப்ளூ நிறுவனம் வந்துட்டு ஏற்பாட்டுல நமக்கு ட்ரேடெக்ஸ் அப்படின்ட்டு ஒரு கருத்தரங்கம் வந்து இருக்கு. இதுல நீங்க பங்கேற்கணும்னு நினைச்சா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம், அதை பயன்படுத்திக்கோங்க. அங்கேயும் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரை பத்தி நம்ம நேரடியா பேச போறோம். நன்றி, வணக்கம்.